கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்களின் மூலம் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தியானத்திற்கென்று உபாகம புஸ்தகம் 33 அதிகாரம் 27வது வசனம். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். நம்மளுடைய வாழ்க்கையில வாழ்வதற்கு அநேக விதமான ஆதாரங்களை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் கூட மோசேதான் ஆதாரம், ஏன்னா கர்த்தரோடு கூட முகமுகமாய் பேசுகிற ஒரு நல்ல தேவ மனிதன் கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு வார்த்தையை வாங்கி கொண்டு வருகிறார். இப்பேற்பட்ட அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி கூட்டி கொண்டு வந்தார் என்று சொல்லி மோசேயவே சார்ந்து நிக்கிறாங்க. ஆனா மோசே இப்பொழுது பூமியை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுகிற நாள் வந்த போது இப்ப மோசே சொல்றாரு, நான் உங்களுக்கு ஆதாரம் இல்லப்பா, அநாதி தேவனே உனக்கு அடைக்கலமும் ஆதாரமுமாயிருக்கிறார் அப்படிங்கிறார். நம்ம அநேக நேரங்களில ஒரு சில நம்பிக்கையோடு கூட நம்ம இருப்போம் பாருங்க. என்ன நம்பிக்கை அப்படின்னா, யாராவது எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தா நான் மேல வந்துடலாமே. அநேகருக்கு அநேக விதமான சப்போர்ட்டிவ் இருக்கிறதுனால ஒரு நல்ல நிலத்தை அடையிறாங்களே அப்படின்னு நினைக்கிறோம். சங்கீத புஸ்தகம் 19வது சங்கீதத்தின் 1வது வசனம் சொல்லுகிறது, ஆகாய விரிவு கர்த்தருடைய கரத்தின் செய்கையை அறிவிக்கிறதாமா. அப்போ ஆகாய விரிவுல என்னங்க அறிவிக்குது? பேசாத வானங்கள், பேசாத சூரிய சந்திர நட்சத்திரங்கள், இவைகள் என்னத்தை அறிவிக்குதுன்னா அது அனாதியாய் நிக்குதாமா. பாருங்க, சூரியனுக்கு ஒரு சப்போர்ட்டியுமே கிடையாது, சந்திரனுக்கு நட்சத்திரங்களுக்கு ஒரு சப்போர்ட்டியுமே கிடையாது, வானத்தில் இருக்கிற மேகங்களுக்கு ஒரு சப்போர்ட்டியுமே இல்லை, அது அனாதியா நிக்குது. அப்ப அதை நிற்க வைத்தவர் யார் அப்படின்னா, இன்றைக்கு ஆதாரமாயிருப்பேன் என்று சொல்லுகிற கர்த்தர் தாங்க. இப்ப நாம என்ன நினைக்கிறோம், ஒரு உயரமான இடத்துக்கு, மேன்மையான இடத்திற்கு நம்ம வருவதற்கு யாராவது சப்போர்ட்டிவ் இருந்தா நினைக்கிறோம். ஆனா நம்ம உயரத்துக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. காரணம் என்னன்னா, கல்வாரி சிலுவையில மரித்து உயிர் திறந்த இயேசு அவரோடு கூட நம்மளை உன்னதங்களில் அமர பண்ணி இருக்கிறாராமா. இப்ப நம்ம இருக்கிற இடமே உன்னதமான இடம்னு தெரியாததுனாலதான் நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, உயரமான ஸ்தலத்திற்கு வர வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு ஆதாம் ஏவாளின் இடத்துல கூட சாத்தான் விரித்த வலையில ஆதாம் விழுகல, ஏவாள் விழுந்தது என்னன்னா, தனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய கேரக்டர் அல்லது இமேஜ் ஆஃப் காட் என்னன்னு ஏவாள் அறியல. அதனாலதான் சாத்தான் வந்து சொன்னா, இந்த கனியை புசிக்கும் போது நீங்கள் தேவ தூதர்களை போல ஆவீர்கள் என்று. தேவன் தூதர்களை போல படைக்கல, தேவனை போல படைச்சிருக்கிறார். அதை அறிகிற அறிவு இல்லாததுனாலதான் பாருங்க, ஏவாள் தேவதூதர்களை போல ஆகணுமே என்று சொல்லிதான் சாத்தானுடைய வஞ்சக உபதேசத்துல விழுந்து தேவ சாயலையும் இழந்து தேவதூதர்களுக்கு கீழாக போயிட்டாங்க பாருங்க. அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் ஆதாரமா எதை வைத்திருக்கிறோமோ இல்லையோங்க, இந்த வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருடைய வார்த்தையை ஆதாரமா கொண்டு வாழுவோம்னா, எப்படி சூரியன் உண்டாக கடவுது என்றார், வார்த்தையின் அடிப்படையில சூரியன் உண்டாயிட்டு பாருங்க. அதுபோல நட்சத்திரங்கள் உண்டாக கடவுது, சந்திரன் உண்டாக கடவுது. இதை பகலுக்கு இரவுக்கு வித்தியாசம் உண்டாகும்படி ஆகாய விரிவில் இருக்க கடவுது என்று வார்த்தையினால சிருஷ்டித்ததுனால, இப்ப எந்த ஆதாரத்துல இவைகள் வானத்துல அனாதியா நிக்குதுன்னா, கர்த்தருடைய வார்த்தையின் ஆதாரத்துலதான் நிக்குது. அதனாலதான் இப்ப மோசே இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்றாரு, நீங்க எந்த மனிதனுடைய ஆதாரத்துக்குள்ளேயும் போயிடாதீங்க, எந்த மனிதனுடைய அடைக்கலத்துக்குள்ளேயும் போயிடாதீங்க. தேவன் அனாதியான தேவன், அவர் சதா காலமும் இருக்கிற தேவன் அப்படிங்கிறார். இத சங்கீதம் 41:13 கூட நம்ம பார்க்கலாம் பாருங்க. அப்ப சில சூழ்நிலைகள் நம்மளை அனாதைகளை போல நம்மளை காண்பித்து விடும், அல்லது சில மனிதர்கள் நம்மளை அனாதைகளை போல மாத்தி விடுவாங்க. தாவீதுக்கு உயிர் நண்பனாகிய யோனத்தான் எனப்பட்ட ஒரு நண்பன் இருந்தான். அந்த யோனத்தான் ராஜாவினுடைய குமாரன். ஆனா தாவீது பாருங்க, ஒரு ஈசாயின் குடும்பத்துல பிறந்த ஒரு மேய்ப்பன். ஆனா கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டு ஒரு அபிஷேகம் பண்றார். இந்த அபிஷேகத்தின் நிமித்தமாய் தாவீது கோலியாத்தை விழ பண்ணினதுக்கு அப்புறம்
இந்த யோனத்தான் தாவீதோடு கூட ஒரு நல்ல ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். இதை குறித்து நீங்க 1 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் நீங்க வாசிக்கிற போது, தாவீதுக்குன்னு இந்த யோனத்தான் கொடுக்காதது எதுவுமே இல்லை. போட்டிருக்கிற சால்வையிலிருந்து யுத்தம் பண்ணக்கூடிய அத்தனையும் கொடுத்து, இந்த யோனத்தான் தாவீதை எப்படி சிநேகித்தான்னா, ஒரு ஸ்திரியின் நேசத்தை போல சிநேகித்து இருவரும் உடன்படிக்கை பண்ணி கொள்றாங்க. அப்ப இன்றைக்கு நம்மளையும் கூட சில மனிதர்கள் எதன் அடிப்படையில நட்பு வைப்பாங்கன்னு வைங்களேன். ஒருவேளை நம்மளிடத்துல அழகு இருக்கலாம், அதனால நட்பு வைக்கலாம். அல்லது வசதி இருக்கலாம், அதனால நட்பு வைக்கலாம். அல்லது திறமை இருக்கலாம், ஏதோ ஒண்ணு நம்மளை குறித்த காரியம் அவங்களுக்கு பிடித்ததுனால நம்மளோடு நட்பு வைத்து உடன்படிக்கை பண்றோம். ஒரு வீட்டிலேயே பொண்ணு எடுக்க போறாங்க, அல்லது ஒரு பையனை எடுக்க போகும்போது அந்த பையன் எவ்வளவு படிச்சிருக்கிறான், அந்த பையனுடைய பெற்றோர் என்ன வேலை செய்யறாங்க, இன்னும் அந்த குடும்பம் எப்படி, எந்த சபைக்கு போய் கொண்டு இருக்குது, அவருடைய வருமானம் எவ்வளவு, இவை எல்லாம் பார்த்து தான் பெண்ணே கொடுக்குறாங்க பாருங்க. அதே போல ஆண்களையும் அதே மாதிரிதான் பாக்குறாங்க. நம்ம இனமா, நம்ம கோத்திரமா, எல்லாவற்றையும் பார்த்து தான் கொடுத்தாலுமே அது ஃபெயிலியர் ஆயிடும். ஆனா உங்களே என்னையும் இயேசு இந்த பூமியில ரத்தத்தோடு உடன்படிக்கை பண்ணுகிற அந்த வருகிற போது எந்த தகுதியுமே கிடையாது. நம்ம நல்லவர்களும் கிடையாது, அல்லது மனித பிறவிகளுடைய பிறப்பிலேயே இல்லாத ஒரு மோசமான ஒரு கேரக்டரா இருந்திருக்கோம் பாருங்க. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா மனித அழிவுக்கு பின்னணியில இருந்த கொடிய மிருகங்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க. பாம்பினால் செத்தவர்கள் இத்தனை லட்சம் பேரு, சிங்கத்தினால செத்தவர்கள் இத்தனை லட்சம் பேரு, அடுத்து ஜலத்தினால செத்தவங்க, நெருப்பினால செத்தவங்கன்னு ஒரு குறிப்பிட்ட லட்சக்கணக்கான மக்களை சொல்றாங்க. ஆனா மனிதனாலேயே மனிதர்கள் செத்தது கவுண்டிங்களே வராத அளவுக்கு கோடிக்கணக்கான மனிதர்களை கொண்டிருக்கிறாங்க. இப்ப எப்படி யோசிச்சு பாருங்க. அப்ப மனிதர்கள் கடவுளுடைய பார்வையில எவ்வளவு கொடூரமானவர்களா இருந்த போது அவர் மனித அவதாரம் எடுத்து இந்த பூமியில தன்னுடைய ரத்தத்தை சிந்தி தன்னுடைய சரீரத்தை பிற்க ஒப்பு கொடுத்து உங்களோடு என்னோடும் ஒரு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார்னா, நாம நல்லவர்கள் என்று ஒரு உடன்படிக்கை பண்ணலைங்க, அவர் நல்லவராயிருந்து நம்மளை படைத்ததுனால உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். அதுவும் எப்பேற்பட்ட உடன்படிக்கைனா ரத்த சம்பந்தப்பட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அதே மாதிரிதான் இந்த யோனத்தானும் தாவீதும் நல்ல ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாங்க. இத 18 மாத்திரமல்ல, 23வது அதிகாரத்துல இப்ப தன்னுடைய தகப்பனால தன்னுடைய சிநேகிதனுக்கு உயிருக்கே ஆபத்து வந்து விட்டது என்று யோனத்தான் நன்கு அறிஞ்சிட்டார். சிநேகிதன் மாத்திரமல்ல, தன்னுடைய சகோதரியினுடைய கணவனாகவே தாவீது மாறிட்டார். இந்த சவுலுக்கு தாம் மகன்தான் இந்த சீட்டுல உட்காரணுமே தவிர தன்னுடைய வீட்டுக்காரர் மருமக உட்காரக்கூடாது அப்படிங்கிறதுல பலவிதமான பகையோடு கூட ஒரு சொல்லப்பட்டிருக்குது. சவுலுக்குள்ள தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி இருந்ததுனால சவுல் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் தாவீதை கொலை செய்யவே வகை தேடி கொண்டு இருந்திருக்கிறார். இப்ப தன் தகப்பன் தன்னுடைய சிநேகிதனை கொலை செய்ய வகை தேடி கொண்டிருக்கிறார். யாருக்காகனா, என்ன அந்த சிங்காசனத்துல உட்கார வைக்கிறதுக்காக தான் தாவீதை கொலை செய்ய சவுல் தேடிக்கொண்டிருக்கிறார் என்பதை இந்த யோனத்தான் அறிந்திருந்தும் கூட இப்ப தாவீதின் இடத்துல போறார். இதை குறித்து 1 சாமுவேலின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 16 இருந்து 18 வரைக்கும், அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவீதினிடத்தில் போய் தேவனுக்குள் அவனை திடப்படுத்தி, நீ பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது, நீ இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பீர், அப்பொழுது நான் உனக்கு 2வதாய் இருப்பேன், அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுல் அறிந்திருக்கிறார் என்றான். அவர்கள் இருவரும் கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கை பண்ணி பின்பு தாவீது காட்டில் இருந்து விட்டான், யோனத்தானோ தன் வீட்டிற்கு போய்விட்டான். 2வது விஷயம் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாங்க. அதாவது யோனத்தான் தாவீதின் இடத்துல என்ன சொல்றாருன்னா, அடுத்து நீதான் ராஜாவாக போகிற,
நீ ராஜாவானினா உன்னுடைய சிநேகிதனாய் இருக்கிற நானு உனக்கு அடுத்த ஸ்தானத்துலதான் இருப்பேன் என்று உடன்படிக்கை பண்ணி இருந்த போதும் கூட இந்த சவுலோடு சேர்ந்து கொண்டு யோனத்தான் பெலிஸ்தியரோடு யுத்தம் பண்ணுகிற போது பெலிஸ்தியர் சவுலை கொலை செய்த போது யோனத்தானும் சேர்த்தியே கொலை செய்துட்டாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு உடன்படிக்கை பண்ணப்பட்ட யோனத்தான் தாவீதோடு கூட இராதபடி கர்த்தருடைய கிருபை விட்டு விலகி இருக்கக்கூடிய சவுலோடு போய் சேர்ந்ததுனால சவுலோடு கூட சேர்ந்து யோனத்தானும் மரித்து போயிட்டான். சிலரோடு கூட நம்ம இருக்கும்போது ஒன்றை கவனமா அறிய வேண்டியது, கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறாரா இல்லையா, அவர்கள் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழுகிறாங்களா இல்லையா என்பதை நம்ம நன்கு அறியணும் பாருங்க. ஏன்னா இந்த சவுலின் இடத்துல கர்த்தர் சொப்பனத்திலேயாவது தரிசனத்திலேயாவது அல்லது தீர்க்கதரிசியின் மூலமாவது வேறு யாரு மூலமாகவும் கர்த்தர் பேசவில்லை. இன்னி சொல்ல போனா இந்த சவுலை ராஜாவாக்கினது என் இருதயத்திற்கு விசனமாயிருக்குது என்று சவுலை குறித்து சாமுவேல்கிட்ட சொல்லிட்டார். தகப்பனாய் இருந்தாலுமே அவர் கர்த்தருக்கு பிரியமானவர் இல்லை என்பதை அறியாம இந்த யோனத்தான் போய் யுத்தத்துல இறந்து போயிட்டார். இந்த யோனத்தானுக்கு மனைவி பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. ஆனா சவுல் இறந்து போனதை கேட்டு யோனத்தான் இறந்து போனதை கேட்டுட்டு இப்பொழுது யோனத்தான் வீட்டில இருந்த ஒரு பணிவிடை பெண் தாதி எனப்பட்ட அந்த பெண்ணு 5 வயது குழந்தையா இருக்கிற போது இந்த யோனத்தானின் குமாரனாகிய மேவிபோசேத்தை தாவீதின் கைக்கு தப்புவிக்க வேண்டும் என்று தூக்கி கொண்டு ஓடுறாங்க. அதாவது இந்த அம்மாவுக்கு தெரியவே தெரியாது யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் எப்பேற்பட்ட உடன்படிக்கை இருக்குதுன்னு. அப்ப இந்த உடன்படிக்கையின் மகன் தான் இந்த மேவிபோசேத்துன்னு தெரியாம தான் இந்த மேவிபோசேத்தை காப்பாத்த போற மாதிரியும் தான் இல்லைன்னா இந்த மேவிபோசேத்துக்கு வாழ்க்கையே இல்லைங்கிற மாதிரி தூக்கிட்டு போனது நிமித்தமா தவறி கீழே போட்டதுனால 5 வயதுல இருக்கிற இந்த குழந்தை 2 கால்களும் உடைந்து முடவனாக மாறிவிட்டான். எப்பேற்பட்ட குடும்பத்துல பிறந்த பையன் பாருங்க, ராஜாவின் வம்சத்துல பிறந்த பையன். அவங்க தாத்தா முதல் இஸ்ரவேலினுடைய ராஜா, 2வது இவங்க அப்பா இன்றைக்கு ராஜாவா இருக்கிற தாவீதோடு கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். அப்போ உடன்படிக்கையின் மகன் இதை எதுவுமே தெரியாத இந்த அம்மா கையில போய் மாட்டிக்கிட்டான். மாட்டினால 2 காலம் முடமாயிருச்சு. இப்ப எருசலேமை தாவீது பிடிக்கிறது முடியாது என்று சொல்லி சவுலினுடைய குமாரர்கள் சில பேர் என்ன பண்ணி இருக்கிறாங்கன்னா தாவீதுக்கு விரோதமா பரியாசம் பண்ணி இருக்கிறாங்க. அப்ப பிடிக்காதபடிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா முடவர்கள் சப்பானிகள் வந்து தாவீதோடு யுத்தம் பண்ணி தாவீதை வில பண்ணிடுவார்கள் என்று தாவீதை கிண்டல் பண்றாங்க. இப்ப தாவீது என்ன சொல்றாருன்னா, எருசலேமில் இருக்கக்கூடிய முடவர்கள் சப்பானிகள் எல்லாரையும் யுத்தம் பண்ணி காலி பண்ணுங்க என்று தன்னுடைய படையில இருக்கிற ஆட்களை அனுப்பிச்சிட்டார். ஆனா 2 காலம் முடமான இந்த பையன் இந்த உடன்படிக்கையின் தேவனால எங்கேயோ ஒரு இடத்துல பத்திரமா பாதுகாக்கப்பட்டுட்டார். இப்ப தாவீது எருசலேமை பிடிச்சு அதை சீயோன் கோட்டையா மாற்றின பின்புதான் இப்ப இளைப்பாறுதல் இருக்கிற போது உடன்படிக்கை பண்ணின யோனத்தானை நினைவு கூறுகிறார். இப்ப யோனத்தானை நினைவு கூர்ந்து யோனத்தானின் நிமித்தமாக தயை பாராட்டுவதற்கு யாராவது இருக்கிறார்களா என்று விசாரித்த போதுதான் 2 கால்களும் முடமான மேவிபோசேத் எனப்பட்ட ஒருவன் இருக்கிறான், அவன் இந்த இடத்துல இருக்கிறான் என்று அறிவிக்கப்படுகிறது. இதை 2 சாமுவேலின் புஸ்தகம் 9வது அதிகாரத்துல பார்க்கலாம். அப்ப தாவீது இந்த மேவிபோசேத்தை அழைத்து கொண்டு வரும்படி ஆட்களை அனுப்பின போது மேவிபோசேத் இப்ப தாவீதுக்கு முன்பாக நிற்கும் போது தாவீது மேவிபோசேத்துக்கு 4 ஆசீர்வாதம் கொடுக்கிறார். அதுல ஒன்று என்னன்னா, தாவீது அவனை பார்த்து நீ பயப்படாதே. காரணம் என்ன அப்படின்னா, இவனுக்கு கொடுக்கப்பட்ட டீச்சிங். தாவீது மிகப்பெரிய ரத்தம் சிந்தின ஆள். தாவீது தான் உங்க குடும்பத்து மக்கள் அழிவுக்கு காரணமானவரு. உங்களுடைய தாத்தாவுக்கு தாவீது தான் எதிரியா இருந்தாருன்னு தாவீதை குறித்து துர்செய்தியை பரப்புறாங்க பாருங்க. இன்றைக்கு எத்தனையோ பேரு ஒரு அருமையான தேவனை குறித்து நற்செய்தி சொல்வதற்கு பதிலாக
தேவனை குறித்து துர்செய்தி பரப்புறாங்க. அதாவது மோசேயின் மூலமா நியாயப்பிரமாணம் எனப்பட்டது ஒண்ணு வராத வரைக்குங்க எல்லாம் நார்மலா இருந்தாங்க. அதாவது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்கின்ற ஒரு கட்டளை வர்றதுக்கு முன்னாடி விபச்சார தொழில் எனப்பட்டது ஒரு இன்றைக்கு முடிவெட்டுகிற தொழில் மாதிரி, அல்லது செருப்பு தைக்கிற தொழில் மாதிரி. இந்த விபச்சார பாவம் செய்வது ஒரு தொழில் தான். பொய் சாட்சி சொல்லுவது அதே மாதிரி. இன்னைக்கு எத்தனையோ கோர்ட்டுகள்ல கூட பொய் சாட்சிக்கு என்று பணம் கொடுத்து சொல்லுகிற எத்தனையோ மக்கள் கூட இருக்கிறாங்க, பண ஆசையோடு கூட. ஏன் அப்படின்னா அது அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு மெத்தேடா இருக்குது பாருங்க. ஒரு இடத்துல கம்மி விலைக்கு சில பொருட்களை வாங்கி அதிக விலைக்கு விற்கிறது, இது எல்லாமே நியாயப்பிரமாணத்தின்படி அது வராத வரைக்கும் அது ஒரு வியாபாரம் தான் பாருங்க. ஆனா என்றைக்கு நியாயப்பிரமாணம் இது வந்துருச்சோ உடனே தேவனுடைய பார்வையில அவர்கள் குற்றவாளிகளா மாறுறாங்க. இப்போ ஒரு குற்றவாளியினுடைய இருதயம் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அவன் குற்றவாளி மாத்திரமல்ல, சில பாவங்கள் மரண தண்டனைக்குரியதாகவும் மாறிடுது. அப்ப இருதய உடைஞ்சு வாழ்வதை காப்பிலும் சாவை நோக்கி போயிட்டு இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு துயரத்துக்குரியதா போகுது. ஆனா மோசேயின் மூலமா நியாயப்புறமான ஒரு மனிதனை வேதனைக்குள்ள தள்ளிச்சோ இல்லையோங்க, கல்வாரி சிலுவையில மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவின் மூலமாய் வந்த கிருபையும் சத்தியமும் உங்களை நீதிக்குள்ளாகவும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாகவும் பரிசுத்தத்துக்குள்ளாகவும் போது பாருங்க. அப்ப நியாயப்பிரமாணத்தை தெரியாத வரைக்கும் எப்படி மனிதர்கள் நல்லவங்களை போல இருந்து நியாயப்பிரமாணம் வந்ததுக்கு அப்புறம் குற்றவாளிகளா மாறினாங்களோ, அதே போல பாவிகளா இருக்கிற நீங்களும் நானும் கிருபையும் சத்தியத்தையும் கொடுக்கிற இயேசுவை அறிகிற வரைக்கும் நாமளும் நாமளே வாதித்து கொண்டு நம்மளை நாமளையே குற்றவாளி ஆக்கி கொண்டு தேவன் எனப்பட்டவர் மிகப்பெரிய கொடூரமானவர் என்பதை போல சிந்திக்கிற சில பேரு பாவத்தை பிரசங்கம் பண்ணுவதற்கே ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டது போல பேசிட்டு இருக்கிறாங்க. எதெல்லாம் பாவம், எதெல்லாம் மீறுதல், எதெல்லாம் அக்கிரமம். சார், ஆல்ரெடியே பாவத்துல தானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ஆல்ரெடியே அக்கிரமத்துல தானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு மருத்துவர் இடத்துல போறோம், சரீரத்துல பயங்கரமான பலவீனம், இந்த பேஷண்ட்டுக்கு டேப்லெட் கொடுக்கணும், அல்லது ஒரு ஆபரேஷன் பண்ணணும், அல்லது ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அந்த வியாதியிலிருந்து அவரை விடுதலையாக்குவதற்கு தான் மருத்துவமனைக்கு போறோம். ஆனா அந்த டாக்டர் போயிட்டு, நீ இந்த இடத்துல விழுந்தியா, இந்த கை அடிபட்டு இருக்குதா, திரும்ப திரும்ப அடிபட்ட இடத்தையும் விழுந்ததையுமே விசாரித்துட்டு இருந்தா அவர் மருத்துவமனைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, இந்த வலியோட வீட்டிலேயே இருந்துடலாம் பாருங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கு பாவத்தை குறித்து மாத்திரம் போதிக்கிற எத்தனையோ பேர் மாறிட்டாங்க. அதனால ஒரு அடி கூட என்ன பண்ண முடியலன்னா முன்னேற முடியல. தேவன் நல்லவர், தேவன் உன்னதமானவர், தேவன் மகிமையானவர் என்பதை அறியறதுக்கு பதிலா தேவன் எனப்பட்டவர் உன்னை நரகத்துல தள்ளுவதற்கு ஆயத்தமா இருக்கிறாரு, பட்சிக்கிற அக்னிய போல இருக்கிறார் அப்படிங்கிறத போலயே போதிக்கிறோம். ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, தேவனை நீங்களும் நானும் எவ்வளவு ருசிக்கிறோமோ அவ்வளவு தாங்க மற்றவங்களுக்கும் தேவனை அறிவிக்க முடியும். யோவான் இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த இந்த யோவான் பாருங்க, 1 யோவான் 2 யோவான் 3 யோவானே எழுதுறார். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் எழுதுறார். எல்லா விதலையும் இந்த யோவான் ஹைலைட் பண்ணி கொடுத்தது எல்லாமே என்னன்னா, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதே மாதிரிதான் தாவீதுக்கு யோனத்தானுக்கு இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப். தாவீதை யோனத்தான் ஒரு ஆத்மாவை போல சிநேகித்தார், அதே போல யோனத்தானை தாவீது ஒரு ஆத்மாவை போல சிநேகித்தாங்க. அப்ப என் தகப்பனுக்கும் இந்த ராஜாவுக்கு இருக்கிற ஒரு உறவு அன்பு எப்பேற்பட்டது என்பதை இந்த மேவிபோசேத்துக்கு சொல்லி கொடுக்காதது போல இந்த உலகத்துல மனுஷனை தன்னுடைய சாயலாய் படைத்த தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற அன்பின் உறவு எப்பேற்பட்டது என்பதை சொல்லி கொடுக்கல. சார், ஒரு கனியை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய்ன்னு சொன்னார். அவங்க கனியை புசிச்சதுக்கு அப்புறம் தனக்குத்தானே மறைவிடத்தை தேடிட்டு ஓடின போது அவர்கள் அவரை தேடி போகல, அவர்தான் அவர்களை தேடி வந்தார். ஏதேன் தோட்டத்துல தேவன் எங்கே என்று ஆதாம் கேட்கல, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்கின்ற ஒரு அன்பின் தேவனுங்க விசாரித்துட்டு அவர்களை அழிக்காதபடி
பாவம் செய்யாத ஒரு ஜீவனை பலி செலுத்தி அதனுடைய தோலை எடுத்து இவர்களுக்காக உடுத்தி ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பி வாழ வைத்த கர்த்தர். இன்றைக்கு அந்த நல்ல தேவனை இன்றைக்கு எத்தனையோ பேரு மோசமானவர் என்று காண்பித்ததுனாலதான் பாருங்க, இன்றைக்கு மனசாட்சியிலே குத்தப்பட்டு, அதாவது சிறு வயதிலேயே காலை உடைச்ச மாதிரி பாருங்க, இந்த மனுஷனுக்கு அப்பேற்பட்ட ஒரு இருதயத்தை கொடுத்துட்டாங்க. தாவீது மோசமானவன். இப்ப தாவீது சொல்றாரு, அப்பா நீ நினைக்கிற மாதிரி நான் மோசமானவன் கிடையாது, உங்க அப்பாவுக்கு எனக்கு இப்பேற்பட்ட ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்றாரு. இரண்டாவது காரியம் சொல்றாரு, உன் தகப்பனாகிய யோனத்தானின் நிமித்தம் நீ நிச்சயம் தயை பெற்றாய்கிறார். அதாவது நீ கால் உடைஞ்சவன், நீ பலவீனமா இருக்கிற, நீ குழந்தையா இருக்கிற அப்படின்னு ஓ மேல பரிதாபப்பட்டு பிச்சை போடல நானு. உனக்குரிய ஒரு ரைச்சஸ் இருக்குது. என்ன ரைச்சஸ்னா, உங்க அப்பா என்னோடு கூட ஒரு ஸ்திரீயின் சிநேகத்தை போல சிநேகித்தது மாத்திரமல்ல, என்னோடு கூட ஒரு உடன்படிக்கையும் பண்ணி இருக்கிறார். இந்த உடன்படிக்கை பண்ணின உங்க அப்பா இறந்து போயிட்டா கூட இந்த உடன்படிக்கை எனப்பட்டது உயிரோட கூட இருக்கும் பாருங்க. இப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த யோனத்தானுக்கும் தாவீதினுடைய உடன்படிக்கை காட்டிலும் மேலான ஒரு உடன்படிக்கைக்குரியவங்களா மாறி இருக்கிறோம். இயேசு கல்வாரி சிலுவையில மரிக்கிறதுக்கு முன்னாடி கடைசி பஸ்காவை அவர் ஆயத்தப்படுத்தின போது எருசலேமில் அதுவரைக்கும் அப்பேற்பட்ட பஸ்காவை யாருமே ஆசரிக்கல. 12 பேரை ஒரு மேலறைக்கு கூட்டி கொண்டு போய் மேலறையில ஒருவர் கால்களை ஒருவர் கழுவிட்டு, இங்கேதான் ஆண்டவர் இந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்துறார். அவர் அப்பத்தை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காய் பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்குதுன்னார். இரண்டாவது, திராட்சரசத்தை எடுத்து கொடுத்து, இதை வாங்கி பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காய் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையின் என்னுடைய ரத்தமாய் இருக்குதுன்னார். இதுதாங்க யோனத்தான் தாவீதுக்குள்ள இருந்த உடன்படிக்கையை காட்டிலும் மேலான உடன்படிக்கை, ரத்த சம்பந்தப்பட்ட ஒரு உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை பண்ணின இயேசு மரித்து உயிர்த்து பரலோகத்துக்கு போனாலுமே அந்த உடன்படிக்கை அவர் பூமியில பண்ணினதுனால இந்த உடன்படிக்கைக்குள்ள வந்திருக்கிற உங்களுக்கு எனக்கும் பரலோகத்திலே இருக்கிற தேவன் இயேசுவின் நிமித்தமாக தயை பாராட்டுகிறார். இப்ப நாமெல்லாம் கஷ்டப்படுகிறோம், இவ்வளவு வேதனைப்படுகிறோம், அதனால தேவன் எனக்கு தயை பாராட்டணும்னா கிடையாதுங்க. இது உடன்படிக்கையின் ரைச்சஸ். அப்ப எத்தனையோ பேர் சபையில வந்து ஜெபத்துல நம்பிக்கை வைக்கிறாங்களே தவிர இயேசுவனுடைய உபதேசத்துல நம்பிக்கை வைத்து முழுகி ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவியை பெறுகிற போதுதான் இந்த ரைச்சஸ் நமக்கு கிடைக்கும். பாருங்க, யோனத்தானின் நிமித்தம் தயை பெற்றாய்கிறார். அடுத்து சொல்றாரு, உன் தகப்பனாகிய சவுளின் நிலங்களை எல்லாம் உனக்கு கொடுப்பேன். அதாவது சவுளுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் எல்லாம் உனக்கும் கிடைக்க போகுது. சவுளுக்கு நிறைய ஆசீர்வாதம் கிடைச்சதுங்க. அதுல மிக மிக எடுபடாத நல்ல ஆசீர்வாதம் என்னன்னா, தேவனோடு தொடர்புல இருக்கிற, தேவனுடைய இருதயத்தின் சத்தத்தை கேட்கிற ஒரு நல்ல ஊழியக்காரர் கிடைச்சார் பாருங்க. இதுதான் பெஸ்ட் பிளஸ்ஸிங். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் என்ன ஆசீர்வாதம் இருக்குதோ இல்லையோங்க, கர்த்தரை அறிகிற ஒரு அறிவு இருக்கணும் இல்லையா? கர்த்தரை அறிகிற அறிவு உள்ள மனுஷர்களோடு போய் நம்ம இருக்கணும். இந்த ஆசீர்வாதத்துல இருந்தோம்னா நம்மளை யாருமே இருள தள்ளிட முடியாது. ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் 6வது அதிகாரத்தின் 6வது வசனத்துல கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம் அதுதான். பலியை பார்க்கிலும் இரக்கத்தையும் காணிக்கைய பார்க்கிலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதையுமே அவர் விரும்புகிறார் அப்படிங்கிறார். அப்ப இன்றைக்கு நீங்க தேவனை அறிகிற அறிவை நம்ம அடைவதற்கு தேவனோடு தொடர்புல இருக்கக்கூடிய ஊழியக்காரங்கள் கிடைக்கணும் பாருங்க. எப்படி ஆபிரகாமுக்கு ஒரு மெல்கிசேதேக் எனப்பட்ட ஒரு ஆசாரியன் கிடைச்ச மாதிரி இவங்க தாத்தாவுக்கு சாமுவேல் எனப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி கிடைச்சார். அதைத்தான் இவரும் சொல்றார், நிலங்களை எல்லாம் ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்கிறேன் அப்படிங்கிறார். அடுத்து சொல்றாரு பாருங்க, நீ நித்தமும் என் சமூகத்தில் அப்பம் புசிக்கலாம். அந்த 4 ஆசீர்வாதம். நித்தமும் அப்பம் புசிக்கலாம்னா ராஜாவுக்கு குமாரனா பிறந்தாத்தான் ராஜா அரண்மனையில தங்க முடியும். ஆனா ராஜாவின் குமாரர்களா இல்லாத ஒருத்தன் இப்படி ராஜா அரண்மனையில தங்கலான்னா அந்த உடன்படிக்கை அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பாருங்க. இந்த மேவிபோசேத் யாருன்னா
ஒரு அனாதையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவங்க. அவனுக்கு தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை. தாயும் தகப்பனும் இல்லாட்டியும் பரவாயில்ல, நல்லா நடந்து போறதுக்கு 2 காலுமே இல்லை. 2 கால் தான் மனுஷனுக்கு அஸ்திபாரன்னு பாருங்களேன். காலே இல்லாம 2 காலும் இல்லாத ஒரு அனாதையா, இன்னி சொல்ல போனா ஒரு வேலைக்காரி போய் பல இடங்களில போய் ஆகாரம் சம்பாதிச்சு கொண்டு வந்து தானும் சாப்பிட்டு அதுல இருந்து வரக்கூடியதை கொடுத்து தான் இந்த மேவிபோசேத்து வாழ்ந்திருக்கிறான். இந்த அனாதை பிள்ளைக்கு இப்படிப்பட்ட ஒரு அடைக்கலம் எப்படி கிடைத்ததுன்னா, அவங்க தகப்பன் சம்பாதித்து வைத்துட்டு போன ஒரு ஆசீர்வாதம். அப்ப அவங்க தகப்பனாகிய யோனத்தானை காட்டிலும் இயேசு கோடி மடங்கு பெரியவருங்க. இப்படி சொன்ன போதுதான் இந்த மேவிபோசேத்து தாவீதை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு. அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். யோசிச்சு பாருங்களேன், இவன் எப்பேற்பட்ட நிலைமைக்கு போய் நிக்கிறான் பாருங்க. அதாவது நாயே பைபிள்ல ஒரு நல்ல ரிசல்ட் நாய்க்கு கொடுக்கப்படல. அதாவது நாய்கள் கக்கினதை தின்னுமா போல் அப்படின்னு இருக்குது. அது மாதிரி நாய்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லைங்குது. இயேசு கூட சீசர்களை அனுப்பும் போது, இதோ ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புகிறது போல அனுப்புகிறேனார். இந்த கானானிய ஸ்திரீ ஜெபித்த போது கூட சொன்னாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல அப்படின்னார். அப்பேற்பட்ட நாயாயிருந்தா கூட ஒரு விதத்துல ஏத்துக்கொள்ளான்னு பாருங்க. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, மேவிபோசேத்து செத்த நாயை போல இருக்கிறேங்கிற. அப்ப இந்த இருதயம் செத்த நாயை போல ஒரு இருதயம் மாறினதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? தேவ தொடர்பு இல்லாத மக்களினுடைய அடைக்கலத்துல இருந்ததுதான், அவர்களை ஆதாரமா கொண்டு வாழ்ந்ததுதான். அப்போ வானத்தையும் பூமியை உண்டாக்கிய தேவன் அனாதி தேவன். அவர் என்றென்றைக்கு உனக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அவருடைய புயங்கள் உனக்கு நித்திய ஆதாரம்னா, தேவனை பற்றிய அறிவு இல்லாத எந்த மனுஷனிடத்துல போனாலுமே பாருங்க, நம்மள ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டாங்க. அல்லாட்டியும் கூட நம்மள ஒரு பொருட்டா அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம மூலமா ஏதாவது ஒரு பெனிஃபிட் கிடைத்தாதான் ஒரு பொருட்டா நினைப்பாங்க. அப்ப இந்த மேவிபோசேத்து இந்த தாவீதின் இடத்துல வருகிற வரைக்கும் அந்த தாதி எனப்பட்ட வேலைக்கார பெண் இந்த மேவிபோசேத்துக்கு என்னத்தை ஊட்டி வளர்த்திட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஆகாரத்தை மாத்திர ஊட்டி வளர்த்தல. நீ தாவீதினுடைய குடும்பத்துக்கு எதிரானவன், அல்லது தாவீது உங்க குடும்பத்துக்கு எதிரானவன் என்று சொல்லி வஞ்சனையை விதைத்து வளர்த்தினதுனாலதான் இப்ப தாவீதின் இடத்துல வந்த போது கூட, தாவீதே விருப்பத்தோடு இவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்த போது கூட அவர் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருதுன்னா, செத்த நாய் அப்படிங்கிறார். பண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த கல்வாரி சிலுவையின் அண்டையில வருகிற வரைக்கும், அல்லது இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை நம்ம இருதயத்துல சுமக்கிற வரைக்கும், நமக்குள்ளேயும் இப்பேற்பட்ட ஒரு ஹேபிட் இருக்கும். ஒருவேளை தெரிந்தோ தெரியாமலோ கர்த்தருடைய அன்பை விட்டு நீங்க விலகி போயிருந்தா கூட, தேவன் இன்றைக்கும் அனாதி தேவன். அவர் உங்களுக்கு இன்றைக்கும் இரக்கம் பாராட்ட காத்திருக்கிறார். ஒரு மெய்ப்பனிடத்துல 1000 மாடுகள் இருந்ததாமாங்க. அதுல ஒரு மாடு மாத்திரம் மிகப்பெரிய ஆக்டிவா இருந்து அப்பப்ப மந்தையை விட்டு வெளியில போய் அடுத்தவங்க வயல்ல போய் மேய்ச்சிட்டு வருமாமா. இந்த மெய்ப்பனும் இது ஆக்டிவா இருக்குதுன்னு விளையாட்டா விட்டுட்டாரு. நாளடைவுல இதுவே பழக்கமா மாறி ஒரு நாள் அடுத்தவங்க வயல்ல திருப்தியாய் சாப்பிட்டு இலைப்பாரிட்டு இருந்ததாமா. இன்றைக்கு மந்தையை விட்டு வெளியில ஓடி மேய ஆரம்பிச்சதோ அப்பவே அந்த காட்டுல ஒரு சிங்கம் இத சாப்பிடணும்னு முடிவு பண்ணிருச்சு. கடைசியா நல்லா சாப்பிட்டு இப்ப இலைப்பாரி கொண்டு இருக்கிற போது மற்ற 999 மாடுகளையோ இந்த மெய்ப்பன் மந்தையோடு ஓட்டிட்டு போயிட்டார். இது சாப்பிட்ட மயக்கத்துல தூங்கி கடைசியா பார்த்தா மந்தையில இல்ல, இரவாகி விட்டது. இப்ப சிங்கம் உரிமிட்டு வருது ஆட்டை சாப்பிடுவதற்கு.
இப்ப மாடு சிங்கத்துக்கு பயந்து ஓட, சிங்கம் மாட்டை விரட்ட, கடைசியா ஒரு கெசகுழி ஆகிய சேற்றுக்குள்ள போய் இந்த மாடு குதித்த போது மாட்டிடுச்சு. இப்ப இந்த சிங்கம் நினைக்குது, இன்றைக்கு நல்ல விருந்து வசமா மாட்டிடுச்சு, யாருமே வரமாட்டாங்கன்னு. இது சந்தோஷத்துல இதுவும் குதித்தது பாருங்க. ஆனா மாடு தூரத்துக்கு போக முடியல, சிங்கமும் சேத்துல போய் மாட்டிச்சு. அப்பொழுது மாடு சிங்கத்தை பார்த்து சொல்லிச்சாமா, சிங்கமே சிங்கமே, நீ சீக்கிரத்துல செத்து போயிருவ அப்படின்னு. அப்ப சிங்க மாட்டை பார்த்துட்டு சிரிச்சதாமா, நீயும் சேத்துலதான் மாட்டியிருக்கிற, நானும் சேத்துலதான் மாட்டியிருக்கிறேன், நான் சாகிற மாதிரி நீயும் தான் சாக போறன போது மாடு சொல்லிச்சாமா, இல்ல இல்ல, நான் சாக மாட்டேன். காரணம் என்னன்னா, எனக்கு ஒரு மெய்ப்பன் இருக்கிறாரு, மந்தேல போய் என்னை தேடுவாரு, இல்ல அப்படிங்கும் போது கட்டாயம் என்னை தேடிக்கொண்டே வருவார், என்னுடைய அடிசுவடைகளை இந்த இரவலையும் விளக்கை வைத்து தேடிக்கொண்டு வந்து என்னை கண்டுபிடித்து விடுவார். ஆனா உனக்கு தான் யாருமே மெய்ப்பன் இல்லை, நீயே ராஜா, நீயே மந்திரி அப்படின்னு சொல்லிச்சாமா. அதே போல அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலேயோ ஏதோ ஒரு சூழ்நிலையை நிமித்தமா கர்த்தருடைய ஐக்கியத்தை விட்டுட்டு இன்றைக்கு ஒரு தனிமையாய் அனாதைய போல இருக்கிறீங்களா? யாருமே உங்களுக்கு உதவி செய்ய முடியாத இடத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களா? ஒன்று மறந்து விடாதீங்க, நம்மளை வழிநடத்தவர்களும் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நம்மளை விட்டு போயிருவாங்க. எப்படி மோசே லட்சோப ஜனங்களை வழிநடத்தி கொண்ட போது வந்த போதும் கூட, தன்னுடைய மரண காலம் வந்த போதுதான் இந்த இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்றாரு, நான் உங்களுக்கு ஆதாரம் அல்ல, அனாதி தேவனே உங்களுக்கு அடைக்கலம், அவருடைய புயங்களே உங்களுக்கு நித்திய ஆதாரம்னார். அந்த தேவன் உங்களை எல்லா சூழ்நிலையிலும் சிங்கத்தின் கைக்கும் தப்பு வைக்கிறவர் மாத்திரமல்ல, இந்த உளையான சேற்றிலிருந்து தூக்கி விட்டு இருந்த இடத்துல குடியமர்த்தி அழகாய் வாழ வைப்பார். இருக்கிற இடத்துல, ஆண்டவரே நான் உண்மை ஆதாரமாய் கொண்டிருக்கிறேன், உம்முடைய வார்த்தை ஆதாரமாய் கொண்டிருக்கிறேன், என்னுடைய உள்ளங்கள் உண்மை அறிகிற அறிவுனால நிரப்ப எனக்கு உதவி செய்யணும் கேளுங்க, கட்டாயம் ஆண்டவர் உதவி செய்வார். நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர், நீர் எங்களுக்கு அடைக்கலமும் ஆதாரமுமாய் இருக்கிறீர். அனாதியாய் ஆண்டவரே, வானத்துல சூரியனையும் சந்திரனையும் உம்முடைய வார்த்தையை கொண்டு நிக்க வைத்தது மாத்திரமல்ல, காலங்களையும் நேரங்களையும் அறியும்படியாய் அதை நீ நகர்த்தி கொண்டு போகிறீரப்பா. அப்படி எங்களை உன்னதங்களில் அமர வைத்திருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் என்னோடு கூட ஜெபிக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீயே ஆதாரமாய் அடைக்கலமாய் இருந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள மிஷனரி சகோதரர் ஜெயபால், இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்கள், சேலையூர், சென்னை, தென்னிந்தியா. மிஷனரி பிரதர் ஜெயபால், ஜீசஸ் பிளஸ் மினிஸ்ட்ரீஸ், சேலையூர், சென்னை, சவுத் இந்தியா.